இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். மணி 5 இருக்கும். இப்போ தொழு உரம் பாருங்கள், நல்லா கருப்பாயிடுச்சு, நல்லா மண் கலரில் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துன்னு வந்திருக்கோம். இதை வந்து ஏற்கனவே இருக்க மண்ணு கூட இதை கலந்துக்க போகிறோம். இதில் ஏற்கனவே பைனாப்பிள் செடி இருந்துச்சு, அது வந்து ரொம்ப வாட்டமாக வருது. இது அன்னக்கொண்டா பத்தாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அதோட இதெல்லாம் கூட இப்போ கிடக்குது. அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து அதில் வந்து இப்போ கிண்டி விட்டுட்டு இது பாருங்கள், நிறைய வேர்லாம் இருக்குது. அதில் எல்லாம் பொறுக்கி போட்டு நல்லா மேலே கீழேயுமா நிறைய வேர். கொஞ்சம் மண் எடுத்துடணும். அதில் இவ்வளோ மண் கலக்கக்கூடாது. நமக்கு எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மண்ணை வந்து கிளறி பார்த்தோம், ஆனால் அடியில் வந்து ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்குது. அதனால் வந்து அப்படியே அன்னங்கொண்டானே இந்த பாத்திரத்தோடய கொட்டிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து ஏற்கனவே வீணா போட ஒரு அன்னங்கொண்டா தான். பாருங்க, தட்டு தனியாக எல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் வச்சுருந்தோம். அதில் ஹோல் போட்டு எவ்வளோ வேர்லாம் வந்துருக்குதுன்ட்டு இது அப்படியே இருந்த மாதிரியே போட்டுக்காச்சு. இப்போ அப்படியே மண் போட்டு தூக்கினா கூட அப்படியே எடுத்துக்கும். அதனால் வந்து இதை பத்திரமா இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நல்லா இதை உடச்சி விட்டு இந்த குண்டானை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த செங்கலை கூட பார்த்து எடுக்கணும். இதுக்கு அடியில் வந்து நிறைய மரவட்டை இருக்கும், அப்புறம் பூராலாம் கூட ஒரு நேரம் ஓடும். அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதே மாதிரியே இன்னொரு அன்னக்குண்டானையும் இப்போ வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இதையும் கிண்டி விட்டு பார்த்தோம். அப்படியே கிண்டுறதோட வந்து இதில் கொட்டி இந்த மாதிரி இந்த கீழே பருத்தி கொட்டி கிண்டனா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பருத்தி போடுறோம். இந்த க்ரோ பேக்கையும் மாற்றிக்கலான்னு இருக்கேன், மண் மாற்றலான்னு இருக்கேன். இதில் வந்து ஆனால் மணத்தக்காளி செடி இதில் நிறைய முளைஞ்சிருக்கு. அதனால் வந்து இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கொத்து கொத்தாக காய் விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இது பூச்சி வந்துடும். இப்போயே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்குது. சிலது நல்லா இருக்குது, சில இலையில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இருந்தாலும் இப்போ இதை பிடிங்கி செடியெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சின்னு இருக்குது. இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ மணத்தக்காளி கீரை பறிச்சிருக்கேன். இது இனிமேல் கீழே போய்ட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரோ பேக் எடுத்துன்னு போயிட்டு இதையும் கொட்டி மண்ணை கலக்கணும். தெரியாமல் இப்போ இது வந்து தொழு உரத்துக்கும் இப்போ இந்த மண்ணுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரில பாருங்கள். இது வந்து கொக்கோ பிட்டு மண் எல்லாம் கலந்துருக்கு. இப்போ இது வந்து உரம் கலந்த மாதிரியே தெரியல, சேம் அதே கலர்லேயே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த தொழு உரம் வந்து மக்கி இருக்குது. இது வந்து வீட்டில் மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா குழி தோண்டி ஒரு வருஷத்துக்கு போட்டு வச்சுக்கிறது. இது அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கினது. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இது கூடவே இன்னும் கொஞ்சம் உரத்தையும் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கிரானுவல்ஸ் போட்டுக்கிறேன், 2 கைப்பிடி. இது மண்புழு உரம், உயிர் உரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சீவீட்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டு எல்லா உரத்தையும் போட்டு நல்லா மண் கலந்துட்டு இதை அப்படியே இது பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் வீணாகாமல் கீழே மண் சிந்தாமல் இதில் மாற்றிக்கிறோம். அப்புறம் மண் கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை நிறையா இருக்குது, கொஞ்சம் இதை எடுத்துக்கணும். இதில் ஒன்று அது மாதிரி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கலந்து ஒரே டைம் போன தடவைலாம் கொட்டணும். அப்போ வந்து நமக்கு வந்து பேர்டன் மாதிரி ஆகிடுது, ரொம்ப நிறையா ஆகி நம்மளால் சமாளிக்க முடியல. அதனால் இப்போ வந்து ஒன்றுத்தையாக எடுத்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த க்ரோ பேக் வருது பாருங்கள், இதை கொட்டியாச்சு. இதில் பாருங்கள், இது வந்து புதினா இருந்தது. இதில் எவ்வளோ வேர்லாம் வந்துருக்குது, நிறைய வேர் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே இதில் புதினா செடியில் இருந்துச்சு பாருங்கள். இப்போ கூட அதோட இந்த அடி வேர்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து எங்களுக்கு வந்து இதில் புதினா வச்சுட்டா ஒன்ஸ் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே தீரவே எந்த வெயில் நாளானாலும் இது அது பாட்டுன்னு துளுத்துட்டே இருக்கும். பறிக்க துளுத்துனே இருக்கும். எங்களுக்கு வந்து புதினா வாங்குகிற விலையே இருக்காது. அதனால் இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனாலே இந்த புதினாவை நட்டு வச்சுருவோம். பாருங்கள், கல் எடுக்கிற பூரா ஒன்று ஓடுது பாருங்கள். மாதிரிதான் நம்ம பார்த்து சாக்கத்தே இருக்கணும். அது எங்கே சந்து கிடைக்கும் பொந்து கிடைக்கும் போல பார்க்குது. இது கடியில் போயிடுச்சு. இந்த கல்லெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். பூரா மரவட்டை எல்லாமே இருக்கும். இதை வச்சாச்சு பாருங்க. ஃபுல்லாக டைமும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இதை வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ அள்ளி போட்டுக்கலாம். மணி 6 ஆயிடுச்சு. நாங்கள் 5 மணிக்கு வந்தோம். இந்த ஒரு 4 க்ரோ பேக் மண் கலவை நிரப்புறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பொழுது போனால் பூச்சி போட்டு இருக்கோம், அதுக்கு தான் முன்னாடியே கலந்துக்கிறது.
இந்த அன்னக்குண்டாலாம் வந்து நல்ல உயரம் வந்து இப்போ நிறைய இருக்கிறதால இதில் வந்து நமக்கு புதினா மல்லிலாம் இதில் வைக்கணுன்ற இது கிடையாது. இது வந்து மிளகாய், கத்திரி இந்த மாதிரி செடியை வச்சுக்கலாம். இந்த க்ரோ பேக்லலாம் ஆழம் பரவாக இருக்குன்றதால இதில் வந்து மல்லி, புதினா இந்த மாதிரி வச்சா போதும். இது அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இது அப்படியே நிரவி விட்டுக்கலாம். இது மாதிரி சாக்கில் கிடக்கிறதெல்லாம் 1 2 இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கிறேன். வச்சாச்சு. இதுலேயே மேலே இந்த நார்லாம் இந்த சல்லி வேர்லாம் கிடக்குது பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் கொத்தமல்லி இருந்துச்சு ஏற்கனவே. மண்கலவெல்லாம் மாற்றினது தான். சரி, இருந்தாலும் இதை கலக்கும் போதே இன்னொரு தடவை இதை கலந்துக்கலான்னு சொல்லிட்டு இதில் வந்து புதினா நடுறதுக்காக இதை வச்சுருக்கு. ஏற்கனவே கொத்தமல்லி நட்டதில் கொத்தமல்லி நடாது, இப்போ கொத்தமல்லி நட்டதில் புதினா நடுறதுக்காக இது வச்சுருக்கு. எல்லாம் தட்டு வரிசை எடுத்துன்னு வர மாதிரி எடுத்துன்னு வந்து வைக்குது. கூட மரவட்டையும் நம்ம கூடவே வந்துன்னு இருக்குது. இருட்டி போகிற நேரம் ஆயிடுச்சு. இதை நிரப்பியாச்சு. இதை கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். எங்களுக்கு களைக்கட்டோட இந்த கொளுறு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிமெண்ட் அள்ளுற மாதிரி மண் நல்லா கப்பு அள்ளி போட முடியுது. இருட்டி போச்சு. இந்த குரோபேக் ஏற்கனவே கலந்த மண் கலவையிலையும் கொஞ்சோண்டு இந்த சீவிட்ஸையும் கொஞ்சம் இந்த இதில் கிரானுவல்ஸையும் போட்டுக்கிறேன். ஒரு கிண்டியும் விட்டுக்கிறேன். நல்லா இருட்டி போச்சு. இனிமேல் காலையில் வந்து இப்போ விதைலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி விதை வந்து அப்புறம் புதினா வந்து முளைக்க போட்டது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன். ஒன்றும் இருட்டில் ஒன்றும் செய்ய முடியாது இருக்குது. அதனால் அப்படியே போயிட்டு இந்த வேலை வந்து காலையில் கண்டினியூ ஆகுது. எல்லாத்தையும் இப்போ கிண்டி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து எத்தனை இது மாதிரி ஒரே முட்டா போட்டு செய்யாத ஒரு நாளைக்கு ஒரு 4-5 செஞ்சாவே நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப வெயிட்லாம் தூக்காத, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த க்ரோ பேகு, இது அப்புறம் இது இந்த பெட்டி, இந்த குடம், அப்புறம் இங்கே உள்ள 2 இது ஒன்று மொத்தம் வந்து 1 2 3 அதுக்கப்புறம் 4 5 6 7 க்ரோ பேக்கை வந்து இன்றைக்கி மண் கலவை கலந்துருக்கும். மீதியே காலையில் பார்க்கலாம். விதைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இந்த புதினா, இது வந்து இந்த கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் கையோடு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு மறுபடியும் போகிறோம்.